10ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸசைஸ் வந்து இது வந்துட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஓகேவா Euclid's division lemma state that for positive integer a and b there exist unique integers q and r such that a equal to bq plus r where r must be நம்ம இது படிச்சிருக்கோம் ரிமைண்டர் வந்து எப்படி இருக்கும் 0 less than or equal to r less than b அந்த சம் Euclid's division lemma செய்யல ஒவ்வொன்றுக்குமே ரிமைண்டர் இப்படி தான் நம்ம எழுதிருப்போம் இல்லையா நாலு ஆப்ஷன்ல நமக்கு எந்த ஆப்ஷன் சிங்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட் 0 less than or equal to r less than b இது ஃபார்மேட் ஆட்டவே நம்ம படிச்சிருந்தோம் இல்லையா அப்போ சிங்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட் செகண்ட் क्वेश्चन using Euclid's division lemma if the cube of any positive integers integers is divided by 9 then the possible remainders are என்னன்னு கேக்குறாங்க இப்போ பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்னா எது ஃபர்ஸ்ட் 1 2 3 4 எக்ஸெட்ரா அதானே அதோட கியூப் if the cube of any positive integers அப்போ cube of positive integers என்னது 1 cube 2 cube 3 cube 4 cube 5 cube எக்ஸெட்ரா இது மாதிரி வரும் அது வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க is divided by 9 அந்த பாசிட்டிவ் இன்டிஜரோட கியூபை 9ஆல் டிவைட் பண்ணோம்னா பாசிபிள் ரிமைண்டர்ஸ் என்னென்ன ரிமைண்டர்ஸ் வரும்னு கேட்டிருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் 1 cube 2 cube 3 cube 4 cube 5 cube எக்ஸெட்ரான்னு எழுதிட்டோம் 1 cube எவ்வளோ 1 2 cube 2 into 2 into 2 2 2 are 4 4 2 are 8 3 cube 27 4 cube 64 5 cube 125 இப்போ நமக்கு 9ஆல் தான் டிவைட் பண்ணுங்கிறாங்க அப்போ 9ஆல் டிவைட் பண்ணுறதுனால 9க்கு லெஸ்ஸரான வேல்யூ 1 8 இது ரெண்டும் எடுத்துக்க மாட்டோம் 9ஆல் தான் டிவைட் பண்ணுறோம் அப்போ 9 காட்டிலும் கிரேட்டர் நம்பராக தான் இருக்கணும் யூக்ளிட்ஸ் டிவிஷன் நம்ம அப்படி தான் எடுத்துப்போம் இப்போ 9 காட்டிலும் கிரேட்டராக இருந்துக்கலாம் அப்போ இது ரெண்டு நம்பர் எடுத்துக்க மாட்டோம் 3 கியூப் அதாவது 27 தான் நம்ம டிவைட் பண்ணுவோம் இப்போ 27 9ஆல் டிவைட் பண்ண எத்தனை டைம்ஸ் வரும் 9 3 சார் 27 ரிமைண்டர் என்னவாயிடுச்சு 0 அடுத்த நம்பர் 64 அதை நம்ம 9ஆல் டிவைட் பண்ணல 9 7 சார் 63 ரிமைண்டர் என்ன கிடச்சிருச்சு 1 அடுத்த நம்பர் வந்து 125 அதை 9ஆல் டிவைட் பண்ணல ஃபர்ஸ்ட் 1 டைம் போது 1 9 சார் 9 பேலன்ஸ் 3 35 9 3 சார் 27 ரிமைண்டர் 8 ஓகேவா அப்போ நமக்கு அங்கே ஆப்ஷன்ஸ் பாருங்க 3 ஆப்ஷன்ஸ் எழுதல ஆன்சர் மட்டும் தான் எழுதியிருக்கேன் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஏங்கிற ஆப்ஷன் 018 பிங்கிற ஆப்ஷன் 148 சிங்கிற ஆப்ஷன் 013 டிங்கிற ஆப்ஷன் 135 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா ரிமைண்டர் தானே ஃபர்ஸ்ட் 0 அடுத்து 1 அடுத்து 8 இது மூணு ஆன்சர் தான் நமக்கு கிடைச்சிருக்கு அப்போ எந்த ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கு ஏங்கிற ஆப்ஷன் 018 ஓகேவா கியூப் ஆஃப் எனி பாசிட்டிவ் இன்டிஜரை 9ஆல் டிவைட் பண்ணல கிடைக்கிற ரிமைண்டர் இதான் ஓகேவா செகண்ட் சம் கம்ப்ளீட்டட் தென் தேர்ட் சம் இஃப் த HCF ஆஃப் 65 and 117 is expressible in the form of 65m minus 117 then the value of m is என்னன்னு கண்டுபிடிக்கணும் இது மாதிரி சம்மே நம்ம செஞ்சுருக்கோம் இல்லையா இது மாதிரி சம்ஸ் நம்ம செஞ்சு இதே சம் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இதில் HCF கண்டுபிடிக்கிறதுல ஓகேவா அப்போ நமக்கு எம்மோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இது HCF ஆஃப் 65 and 117 அது வந்து இந்த ஃபார்மில் இருக்குன்ட்டாங்க தட் மீன்ஸ் என்னது HCF ஆஃப் 65, 117 equal to 65m minus 117 ஓகேவா இப்போ இது HCF எப்படி கண்டுபிடிப்போம் பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லையும் செய்யலாம் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாலையும் செய்யலாம் ஈஸி தானே உங்களுக்கு எது அது யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா 1 மார்க்கிற ஆன்சர் தான் நமக்கு வேணும் இப்போ நான் வந்துட்டு இங்கே HCF வந்து LCM மெத்தடில் செஞ்சுருக்கேன் இப்போ 65வா 5 டேபிளில் செஞ்சுருக்கோம் 5 டேபிளில் நமக்கு எத்தனை 1 5 சார் 5 6 கேரி ஓவர் 1 15 3 5 சார் 15 13ங்கிறது ஒரு பிரைம் நம்பர் தான் ஸோ 5 into 13 தான் 65க்கான இது மல்டிப்ளிகேஷன் அது 117 இது 3 டேபிளில் செய்கிறேன் 3 3 சார் 9 10 11 2 27 9 3 சார் 27 39 பின்னி 3 டேபிளில் செய்யலாம் 1 3 சார் 3 3 3 சார் 9 பிரைம் நம்பரோட வந்துச்சு அதோட முடிச்சுக்கலாம் அப்போ என்னது 3 into 3 into 13 HCFனா என்னது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது அதை மட்டும் தான் எழுதணும் ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறது எது 13 தான் அப்போ HCFங்கிறது என்னது 13 ஓகேவா அதாவது இந்த HCF ஆஃப் 65, 117க்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருச்சு 13 அப்போ 13 equal to 65m minus 117 அதானே இது நமக்கு m தானே கண்டுபிடிக்கணும் 117 கிட்ட வரையில ப்ளஸ் ஆகிடும் அப்போ 65m equal to 13 plus 117 65m equal to இது ரெண்டு ஆட் பண்ணியில் 130 m equal to 130 divided by 65 5 டேபிளில் பண்ணியிருக்கேன் 1 5 சார் 5 6 கேரி 3 15 வரும் 3 5 சார் 15 இந்த 2 5 சார் 10 11 12 13 3 6 5 சார் 30 26 13 13ல 2 டைம்ஸ் 1 13 சார் 13 2 13 சார் 26 அப்போ எம்முக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு 2 ஓகேவா அதில் 4 ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருந்ததுன்னா ஏங்கிற ஆப்ஷன் 4 பிங்கிற ஆப்ஷன் 2 சிங்கிற ஆப்ஷன் 1 டிங்கிற ஆப்ஷன் 3 நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு 2 ஸோ பிங்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர் ஓகேவா தேர்ட் சம் கம்ப்ளீட்டட் ஈஸியாக தானே இருக்குது தென் ஃபோர்த் சம்
the sum of the exponent of the prime factor in the prime factorization of 1729 is dash. Question நல்லா clear ஆயிட்டால போதும். என்ன கொடுத்திருக்காங்க? The sum of the exponents of the prime factors in the prime factorization of 1729. 1729 ஓட prime factorization பண்ணுவல்ல prime numbers கிடைக்கும்ல, அந்த prime factorோட exponent என்னது? பவரோட sum என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணுவோம்? prime factorization மெத்தட் கண்டுபிடிக்கணும், அதோட prime factors என்னன்னு எழுதணும், அதோட பவர் என்னவோ அதை ஆட் பண்ணி எழுதணும். அதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் prime factorization மெத்தட்ல கண்டுபிடிப்போம். 1729 இது 7 டேபிள்ல வரும். 7 டேபிள்ல 2 டைம்ஸ் 7 2s are 14 15 16 17 32 வருதா? 32 போது 7 4s are 28 29 30 31 34 49 7 7s are 49 2 4 7 வருதா? இது வந்து நமக்கு 13th டேபிள்ல வருது. 13th டேபிள்ல ஃபர்ஸ்ட் 1 டைம் 1 13s are 13 ரிமைண்டர் வருமா? எவ்வளவு வரும்? 14 15 16 17 18 19 20 21 22 23 சாரி, இப்போ நமக்கு வந்துட்டு 13 டேபிளில் பண்ணுறேன். 13 டேபிளில் 1 13s are 13 எடுத்துட்டோம். மீதி நமக்கு எவ்வளோ வரும்? 10 வருதா? ஆமாம் 10 வருது. அப்போ 107 107ங்கிறது நமக்கு 13 டேபிள் 9 டைம்ஸ் 9 3s 27க்கு 7 2 1 9s 9 10 11. அப்போ நமக்கு கரெக்ட் ஆயிடுச்சுல. 24 13 1 13s are 13 பேலன்ஸ் எவ்வளோ வரும்? 14 15 16 17 18 19 20 21 22 23 24 11 117 வருது. 117ங்கிறது 13 டேபிள் 9 டைம்ஸ் இல்லையா? அப்போ 9. அடுத்து வந்துட்டு 9ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர் தான். அப்போ 19 வந்து 1 டைம்ஸ் தான், இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். 119s are 19. ஓகேவா? அப்போ என்னென்ன நம்பர் வருது? 7 into 13 into 19. இதோட பவருங்கும்போது அப்போ என்ன இருக்குது? ஒரு 7 தான் இருக்குது. அப்போ பவர் 1 தான், இதோட பவரும் 1 தான், இதோட பவரும் 1 தான். அதான ஆட் பண்ணோம். சம் ஆஃப் த எக்ஸ்பெனன்ஸ் 1 + 1 + 1 = 3. 3ங்கிறது ஆன்சர். கொஸ்டின் புரிஞ்சுல? சம் ஆஃப் த எக்ஸ்பெனன்ஸ் ஆஃப் த prime factors இந்த prime factors இதோட prime factorizationோட prime factorோட எக்ஸ்பெனண்டோட சம். அப்போ இது prime factor கிடைச்சிருச்சு. அதோட எக்ஸ்பெனன்ட்னா பவருங்கிறது எல்லாமே 1 டைம் தான் வந்திருக்கு. ஸோ பவர் 1 தான். அப்போ 3 1 வரும். ஆட் பண்ணல 3. அப்போ ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஏங்கிறது 1 பிங்கிறது 2 சிங்கிறது 3 டிங்கிறது 4. நமக்கு ஆன்சர் 3ங்கிறனால சிங்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகேவா? ஓகே டன். அடுத்து 5th sum. The least number that is divisible by all the numbers from 1 to 10 both inclusive is என்னன்னு கண்டுபிடிக்கணும். The least number என்னது? LCM தான். The least number that is divisible by all the numbers from 1 to 10 1 to 10 வரைக்குள்ள எல்லா நம்பரோட least number என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதான் LCM கண்டுபிடிக்கணும். 1 to 10 வரைக்குள்ள நம்பரோட LCM. இப்போ 1 2 3 4 5 6 8 எழுதிட்டோம். இது மாதிரி சம் நம்ம செஞ்சிருக்கோம் இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் 2 நம்ம ப்ரைம் நம்பர்ஸ் தான் எடுத்துப்போம். 2ல செய்யலை, இந்த 1 அப்படியே எழுதிப்போம். 2ங்கிறது 1 டைம்ஸ். 3 வராதில்ல 2 டேபிள், அதனால் 3 அப்படியே எழுதுவோம். 4ங்கிறது 2 டைம்ஸ். 5 வராது அப்படியே எழுதுவோம். 6ங்கிறது 3 டைம்ஸ். 7 வராத நம்பர் அப்படியே எழுதுவோம். தெரியும்ல, இது மாதிரி சம்மே செஞ்சுட்டு எக்ஸசைஸில் 7 அப்படியே எழுதுவோம். 8ங்கிறது 4 டைம்ஸ். 9 அப்படியே எழுதுவோம். 10ங்கிறது 5 டைம்ஸ். பின்னி 2 டேபிளே செய்யலாம். 2 கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் 2ல செஞ்சுக்கலாம். அடுத்து அந்த 1 அப்படியே எழுதுவோம், இந்த 1 அப்படியே எழுதுவோம், 3 அப்படியே எழுதுவோம். என்ன 2 டேபிளில் வராது. 2ங்கிறது 1 டைம். 5 அப்படியே எழுதுவோம், 3 அப்படியே எழுதுவோம், 7 அப்படியே எழுதுவோம். 4ங்கிறது 2 டைம். 9 அப்படியே எழுதுவோம், 5 அப்படியே எழுதிடுவோம். இப்போ 2 எல்லாம் முடிஞ்சு அடுத்து 3 டேபிளில் செய்யலாம். 1 1 3 டேபிளில் 1 டைம், 1 5 அப்படியே எழுதுவோம், 3 டேபிளில் 1 டைம், 7 அப்படியே எழுதுவோம், 2 அப்படியே எழுதுவோம். 9ங்கிறது எத்தனை டைம்ஸ் வரும்? 3 டேபிளில் 3 டைம்ஸ். 5 அப்படியே எழுதுவோம். அடுத்து 5ல் செஞ்சுருக்கோம். 5ல் செய்யலை. 1 1 1 1 இது 1 5 1 டைம்ஸா? 1 7 அப்படியே எழுதுவோம். 2 3 5 1 டைம்ஸு. அடுத்து இதோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் 1 ஆயிடுச்சா? 7 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது. மூணுமே ப்ரைம் நம்பர் தான். அப்போ இந்த நம்பரில் 2 × 2 × 3 × 5. ஏன்னா இப்போ சம்மாக இருந்ததுன்னா நம்ம ஃபுல்லாக செய்யணும். 7 போடுவோம். அடுத்து 7 போடையில் 1 1 1 1 1 1 இது 7 1 டைம் வரும். 2 3 இந்த 1 அப்படியே எழுதுவோம். அடுத்து 2ஆல் பண்ணுவோம். 1 1 1 1 1 1 1 2 1 டைம்ஸ். 3 அப்படியே எழுதுவோம். 1 3 பண்ணுவோம். 1 1 1 1 1 1 1 3 1 டைம்ஸ் 1 எல்லாமே 1ன்னு ஆயிடுச்சு. அப்போ இந்த நம்பர்ஸ் எழுதுவோம். சம்மா செஞ்சோம்னா இது நம்ம 1 மார்க் தான். ஆன்சர் தெரிஞ்சால் போதும். அப்போ இங்கே வந்து ப்ரைம் நம்பர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ டேரக்ட்லி இங்கே பாரு, இங்கே வர்றது என்னவா இருக்குது? அடுத்து 7 செஞ்சுருக்கோம், அடுத்து 2 செஞ்சுருக்கோம், அடுத்து 3. இப்படி ப்ரைம் நம்பர்ஸ்னாலும் அங்கேயே ஸ்டாப் பண்ணாலும் ஓகே தான். ஓகேவா? அப்போ என்னென்ன நம்பரு? 2 × 2 × 3 × 5 × 7 × 2 × 3 அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சர் தான் இதோட ஆன்சர். ஓகேவா?
இப்போ LCM ஆஃப் 1 2 3 எக்ஸெட்ரா 10 இஸ் நம்ம இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கல 2520 கிடைக்குது. ஸோ அதான் அதுக்குள்ள ஆன்சர். ஓகேவா? அப்போ அது என்ன ஆப்ஷன்னா நமக்கு ஏங்கிற ஆப்ஷன் தான் 2000 இல்லை ஏங்கிற ஆப்ஷன் 2025, பிங்கிற ஆப்ஷன் 5220, சிங்கிற ஆப்ஷன் 5025, டிங்கிற ஆப்ஷன் தான் 2520. அப்போ டிங்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட் 2520. ஸோ 5 சம்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகேவா?